நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹோப் ஹாஸ்டல் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து வர்க்கலாக ரூம் எடுத்திருக்கோம். இயர்லி மார்னிங் அப்படியே ஒரு ரைடு போய் பார்ப்போம். இது கரெக்டாக வந்து எங்கே இருக்குன்னா வர்க்கலா கிளிஃப்லேயே இருக்குது. நல்லா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹோட்டல், ஆனால் மெயினான இடத்துலையே இருக்குங்க. மேடா வேற இருக்குது, தள்ள முடியல. தள்ளு 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 தள்ளு. மேடா இருக்குது, தள்ள முடியல. நம்மளால கையிலே தள்ளிடுவோம், லேட் ஆகுது. கேட்டை தரோங்கப்பா. ஹாஸ்டல்லேருந்து வெளில வந்தோடனே பாருங்கள், வர்க்கலா கிளிஃபில் இருந்து பார்க்குற பீச். நம்ம ஒரு ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி கிளிஃப் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஆனால் நைட்டில் தாங்க வேறு லெவலில் ஃபன்னு இந்த இடத்துலலாம். நான் உங்களுக்கு இன்றைக்கி நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ எடுத்து போகிறேன் பாருங்கள். இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து கலர்ஃபுல்லாக ஆட்டம் பாட்டம் ஜாலியாக இருந்தாங்க நைட்டு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கிளிஃப் பீச்சு செம்மையாக இருக்குது. வாக்கிங்லாம் போகிறாங்க. பா எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள், அருமையாக இருக்குது. ஐயோ, இதுக்கு மேலே ரோடு இல்லை. வார்னிங். போகலாமா இல்லையான்னு தெரியல எனக்கு. வேண்டாம், அப்புறம் போய் பைக்கு ரிட்டன் சுற்றுறதுக்கு இடம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம மாட்டிப்போம். வாவ், நைட்டு தாங்க ஒர்க்கில் வந்து ரீச் ஆனேன். நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஃபன்னாக இருந்துச்சு. காலையில் யாருமே இல்லை. நல்லா இருக்குல்ல, செம்ம பிளேஸ். இந்த இடத்துக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா வர்க்கலா கிளிஃப்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே செம்மையாக இருக்குது. கோவா மாதிரி பீச்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெசார்ட் இல்லை, பட் ஆனால் கிளிஃபில் கொஞ்சம் ஹைட்டில் இருக்குது. கொஞ்சம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வாக் பண்ணி தான் போகணும். செம ஒர்த்தான பெருசுங்க. சரி, நம்ம இன்றைக்கி பிளானுக்கு போவோமா? நம்ம ஒரு 3 நாள் இங்கே தான் இந்த கிளிஃப்லேயே தான் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ நம்ம பொறுமையாக இங்கே வந்து சுற்றி பார்த்துக்கலாம். 10 மணிக்கு வேலை இருக்குது. அதுக்குள்ளே போய் கபில் பீச் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடலாம். ஹாய் ஹாய் ஹாய், வாவ். நம்ம எடுத்துருக்க ரூம் லொக்கேஷன் இங்கே தான் இருக்குது. கில்ஃபில் என்ட்ரன்ஸ்லேயே எடுத்திருக்கோம்.
ஏதோ ஒரு பக்கம் போங்க. ஆறு கிலோமீட்டர் காட்டுது. பக்கம்தாங்க, போயிடலாம். இதில் லெஃப்ட்டு மேப்பில் வேலை என்னன்னு தெரில. ரீசென்டர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் காட்ட மாட்டேங்குது. ஓகே, அப்படி மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போய்க்கலாம். இந்த சைடில் போகிற வழியில் த்ரில்லிங்கெல்லாம் ஒன்றும் இருக்காது. நாங்கள் ஆஃப் பண்ணிக்கிறேன், நியர்பை போயிட்டு ஆன் பண்ணிக்கலாம். நமக்கு இன்னும் 1.4 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் பீச் ஒட்டி போகணும்னு போட்டிருந்தது. பார்க்கலாம் எப்படி வியூ இங்கே எப்படி இருக்குன்னு. மேப்பில் பீச்சு தெரியுது, பட் ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியலையே. இன்னும் கொஞ்சம் பக்கம் போகணுமோ? போயிடுவோம். வந்துட்டோம். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம வந்திருக்க லொக்கேஷன் கபில் பீச். போடு. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பீச் தண்ணி உள்ளே வந்திருக்கு. அதுக்கு அந்தாண்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளேசஸ் இருக்குது. அதுக்குள்ளே பைக்கு போகுமான்னு தெரியல. கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்க்கலாம். கபில் பீச்சோட என்ட்ரன்ஸ்ன்னு தெரியல. இன்னும் 1 கிலோமீட்டர் போகணுமா?
அடாடே, அங்கேயே மேப் லொக்கேஷன் முடிஞ்சு போச்சேடா. இங்கே ஏதோ ஒரு ஸ்பாட்டு கண்ணுக்கு பட்டது. சரி, வரும்போது பார்த்துக்கலாம். பேக் வாட்டராது? இல்லை, பேக் வாட்டர்லாம் இல்லை. ட்ரக் கடல் தண்ணி தான் உள்ள வந்திருக்கு. வாவ், இதை தானே பஸ் எதிர்பார்த்தோம். ரெண்டாம் பக்கம் தண்ணி. இது பேக் வாட்டர் தான் போல. சாரி, சரியாக தெரில எனக்கு. ஒரு பக்கம் பீச்சு, ஒரு பக்கம் பேக் வாட்ரு, நடுவில் லைட்டாக தென்னை மரம். நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. நம்ம ஏன் அந்த சேனலில் கொஞ்சம் அப்படியே ஒரு ரவுண்டு போகக்கூடாது? நல்லா இருந்துச்சு. சரி, கீர் இல்லாமல் இருந்தால் சரி. பார்ப்போங்க இதுயா இந்த ரோடு எவ்வளோ தூரம் போகுதுன்னு. நல்லா பீச் ரொம்ப க்ளோஸ்லேயே தான் இருக்குது. வந்து எண்டுக்கே விட்டுருவோம். வாவ், ஓகே. பேக் வாட்டரும் அதுவும் டச் பண்ணுறதை பார்த்துடலாம். இதில் போனால் வண்டி மாட்டுமா மாட்டாதா விட்டு தான் பார்க்கணும். மாட்டலை. எட்டு முடிக்கு போகணுன்னா ஒட்டு தான் ஆகணும். பார்த்துக்கலாம் வாங்க. அப்பா, டேலெல்லாம் வந்தோம்னா கண்டிப்பாக ரொம்ப க்ரௌடாக இருக்கும். நம்ம இப்பயே பார்த்துட்டு ஓடிடுவோம். இங்கே எடுத்துடலாம். இதுக்கு மேலே ரிஸ்க் வேண்டாம். அந்த சைடு ஃபுல்லாக பீச் வியூ, இந்த பக்கம் ரெண்டும் சேர்ற இடம். ஓ, இதுக்கு மேலே போகக்கூடாதா? ஃபஸ்ட் நம்ம ரிவரை பார்த்துருவோம்.
அந்த இடத்துல ரூம் இருந்தால் செம்ம ஸ்டே தான். பேக் வாட்டரும் அங்கே பாருங்கள் ஜாயின் ஆகுது பாருங்கள், மண்ணெல்லாம் அரிச்சிக்கிட்டு அந்த இடத்துல தான் ஜாயின் ஆகுது. ஆனால் இங்கே அலோடு இல்லைன்னு போட்டிருக்காங்க. யாரும் இல்லை, பூந்து போயிடலாம் தான், வேண்டாம். எங்கே இருந்தா இவ்வளோ கல் எடுத்து வந்து கொட்டினீங்க? ஸோ சாமி, அப்பா. அந்த எண்டு முடிக்குமே பாருங்கள், ஃபுல்லாக தென்னை மரம் மட்டும்தான். இங்கே குளிக்கவும் தடை தான். நம்மளும் அந்த அண்ணன் கூடயே போய் என்னென்னு மட்டும் பார்த்துட்டு ஓடி வந்துடலாம். இதெல்லாம் என்னதுண்ணா? ஓகே ஓகே ஓகே. அப்பா, தண்ணி பாருங்கள் இவ்வளோ க்ளீனாக இருக்குது. இல்லை, கேமராவில் பேசிகிட்டு இருக்கேன். தண்ணி வந்து பயங்கர க்ளீனாக இருக்குங்க. இங்கே ஒரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா பீச்சுக்குள்ளே என்ட்ராகுது. தென் அந்த இடத்துல தான் ரொம்ப பெருசாக என்ட்ராகுது. பேக் வாட்டர் அருமை. சேலம். எஸ்ண்ணா. இந்த பேக் வாட்டர் எங்கேருந்து வருது? பேக் வாட்டர் எங்கேருந்து வருது? ஸ்டார்டிங் பிளேஸ் இது இது கொச்சி, எர்ணாகுளம். ஓகே ஓகே. கொச்சி எர்ணாகுளத்துலேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, நான் பார்க்கலாம். பை. அப்படியே வந்த மாதிரியே யூட்டன் பண்ணிட்டு கிளம்பிடுவோமா? இந்த கபில் பீச் அந்த எண்டு முடிக்கவே போகலாங்க. நம்ம போவோம். கபில் பீச் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு முடியல. மறுபடியும் இன்னொரு ரவுண்டு போகலாம். ஹாய், மண்ணில் மாட்டிக்காத. பீச் ஓரமாக எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு
கிளம்புவோம். தலைவரே கொஞ்சமாச்சும் வழி விடுத்துற ரோட்டில். ரோடு இங்கே கொஞ்சம் போகுது, போவாமா? என்ன கண்டெய்னரில் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கீங்க? ஐயோ, இதுக்கு மேலே கிடையாது ஆட்ருக்கு. இதுக்கு மேலே இல்லையா? ஓகே. போலீஸ் சார். இந்த பிளேஸில் குளிக்கலாங்க. இங்கே வந்து ராக் எதுவும் இல்லை. இந்த பக்கம் தண்ணி, அந்த பக்கம் வியூ இல்லை. ஸோ நம்ம இதிலே விடுவோம். இங்கேயும் கேட்டை போட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போகுது, சும்மா ரவுண்டு போவோம். தரமான ஸ்பாட். ஆனால் இதுக்கு மேலே இடம் இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம்னா பீச் பக்கம் போயிட்டு வந்துடுவோம். வந்துட்டோம். பா மார்னிங் ஒரு 7 AM ஆகுது. நம்மளை தவிர யாரும் இல்லை.